வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஒரு 10 நாளில் வாட் இஃப் சீசன் 2 வரப்போகுது. ஸோ டிசம்பர் 22 ஆரம்பிச்சு அந்த வருஷம் முடிகிற வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 9 days தொடர்ந்து வாட் இஃப் சீசன் 2 முழு சம்பவம் நடக்க போகுது. ஸோ வழக்கமாக வாரத்துக்கு ஒன்று தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் திஸ் டைம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புது எபிசோட கொடுக்க போகிறாங்க. செம்ம ஃபன்னாக இருக்க போது. ஸோ அதுக்கான இப்போ செகண்ட் ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டான பிரேக் டவுனுக்குள்ள போக தேவையில்ல, பிகாஸ் ஆப்வியஸாக 10 நாளில் வந்துடும். பட் இருந்தாலும் சில இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துலாம். மிக முக்கியமாக இந்த சீசன் 2ங்கிறது லோக்கி சீசன் 2க்கு அப்புறம் தான் நடக்கிற மாதிரி கிட்டத்தட்ட கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இந்த ட்ரெயிலர் 2 ஓப்பனிங் ஷாட்ல நம்ம வாட்சர் கேப்டன் கார்ட்டருக்கு மல்டிவர்ஸ்னா என்னங்கிற ஒரு விஷயத்தை காமிக்க ட்ரை பண்றாரு. சோ அப்படி காமிக்கும் போது நம்ம லோக்கி உருவாக்கின மரத்துல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என் தலைவர் அந்த இடத்துல கஷ்டப்பட்டு லைக் எல்லாத்தையுமே இழந்து தனிமையில உட்காந்துட்டு இருந்தா தக்காளி அவன் உருவாக்கின அந்த மரத்தை ஜோடிச்சு அலங்காரமாடா பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்களேன், லைக் இந்த மாதிரி நம்ம வாட்சர் அந்த மரத்தை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும் போது லோக்கி பி லைக் டேய் இதெல்லாம் உனக்கே அடுக்குவாடா அப்படிங்கிற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பார்ல. இது தப்பையில் ஒரு ஃபண்ணுக்காக தான் சீரிஸ் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஷாட்டை பார்க்கும்போது எனக்கு என்னமோ லோக்கி மேலே பரிதாபமாக தான் ஃபீல் ஆச்சு. அவருடைய இந்த சாக்ரிஃபைஸை நம்ம வாட்சர் கூட மதிக்கலையடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. லோக்கியோட கேமியோ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு, இருந்தால் உண்மையிலே சூப்பராக இருக்கும். பட் எனக்கு என்னமோ இது டெக்னிக்கலாக இந்த லோக்கியோட சாக்ரிஃபைஸை லைட்டாக டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு மறக்காம கேட்க பண்ணுங்க. அதை தொடர்ந்து அந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த ஷாட்டில் ஒரு ஸ்னோ குளோபுக்குள்ள அவெஞ்சர்ஸ் டவரை காமிச்சிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த நம்ம வாட்சர் பார்த்துக்கிட்டு இருக்காரு போல. ஸோ நான் தான் ஸ்னோ குளோபுல இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் டிசம்பர் 25 இந்த எபிசோட் தான் ஐயர் ஆகும். ஹாப்பி ஹோகன் சேவ் த கிறிஸ்மஸ். ஸோ அந்த டைட்டிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மொத்தம் 9 எபிசோட் என்னென்ன டைமில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி எல்லா டைட்டிலுமே ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த சமயத்தில் நீங்கள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு லைக் ஹாப்பி ஹோகன் எப்படி அந்த கிறிஸ்மஸை சேவ் பண்ணாருன்னு சொல்லி இந்த எபிசோட தான் பார்ப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லை என்ன சொல்ல போறாங்க ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த சமயத்தில் எல்லா அவெஞ்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்ல இருப்பாங்க. இந்த ஷாட்டில் நீங்கள் அயன் மேனை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம தோருமே பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ஹேட்டை போட்டிருக்காரு. லைக் தோரே ஒரு கடவுள் தான், கடவுளே இன்னொரு கடவுளோட பர்த்டே செலிப்ரேட் பண்ற மாதிரி தொப்பி போட்டிருக்காரு. நல்லா தான் இருக்கு. அதே இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு எல்ஃப் மாதிரி காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஸோ மொத்த அவெஞ்சர்ஸ் டவருமே கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்ல இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஜஸ்டின் ஹேமர் இருக்கார்ல, அயன்மேன் 2ல பார்த்திருப்பீங்க. அயன்மேன் மாதிரி நிறைய ஆர்மரை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணா அவர் அயன்மேன் கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜியா ஆட்டை போட ட்ரை பண்றாரு போல. இந்த ஷாட்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அயன்மேன் சாக் அவர் கையில் வச்சிருக்காரு. அதே மாதிரி ஃபைனல் ஷாட்லயுமே கிறிஸ்மஸ் ஸ்பிரிட்டுக்கு ஏற்ற மாதிரி ரெட் அண்ட் கோல்டு கலர்ல இது இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹல்க் பஸ் சூட்டையுமே அவர் போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆர்மர் வாட்ச்ல எப்படி அயன்மேனோட அந்த டெக்னாலஜி வெளில போச்சோ அதே மாதிரி ஜஸ்டின் ஹேமர் இந்த இடத்துல கிறிஸ்மஸ் அப்போ அவெஞ்சர்ஸ் டவருக்குள்ளே பூந்து அயன்மேனோட அந்த டெக்னாலஜியை ஆட்டி போட ட்ரை பண்றதா நான் நினைக்கிறேன். ஆர்மர் வாஸை தழுவி ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் பாசிபிளி இந்த ஸ்டோரி அமையலாம். நல்லா தான் இருக்கும். பட் ஜஸ்டின் ஹேமருக்கு இப்போதைக்கு அதை வச்சு என்ன தேவை இருக்கு அதுதான் கேள்விக்குறியா இருக்கு. ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு முன்னாடி தான் பாசிபிளி இந்த ஒரு சம்பவத்தை அவர் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஹாப்பி ஹோகன் பின்னாடி ஏகப்பட்ட அந்த அயன் லீஜன் ரோபோட்ஸ்லாம் இருக்க அந்த சமயத்தில் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானுக்கு அப்புறம் கூட நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். என்ன தான் பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். இது எபிசோட் 3 கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எபிசோட். அதே மாதிரி 1602 அந்த காமிக்கை பேஸ் பண்ண ஒரு தனி எபிசோடுமே ரெடி பண்ணியிருக்காங்க. அது 8th எபிசோட் வாட் இஃப் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்ட் இன் 1602. ஸோ 1600ஸ்லேயே அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆனால் அது என்ன மாதிரி கதையாக இருக்குங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கற்பனை. காமிக் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். நிறைய விச்சஸ் மேஜிக்கை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த 1602ல குவீன் எலிசபெத் இருக்க மாதிரியும் அந்த எலிசபெத் ரோலில் நம்ம ஹெலா ப்ளே பண்ணுற மாதிரியும் கதை போயிருக்கா. கேட் பிளான்செட் தான் குவீன் எலிசபெத் அந்த 1602ல வர மாதிரியும் அவங்களுக்குள்ள வரதுக்கான ஒரு கும்பல் அவங்களை தடுக்கிற மாதிரி பாசிபிளி இந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஷாட்ல நம்ம ஆன்மேன் இருக்காரு. ஆன்மேனுக்கு பின்னாடியே நம்ம கேப்டன் அமெரிக்கா பக்கத்தில் யார் கூடயோ உட்காந்து டீ குடிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஷாட்ல நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் கார்ட்டர் அண்ட் முன்னாடி நம்ம கேப்டன் அமெரிக்கா இருக்க மாதிரி இருக்க அந்த சமயத்தில் பாசிபிளி இங்கே இருக்கிறது கேப்டன் கார்ட்டராக இருக்கவும் சான்சஸ் அதிகம். மேபி நம்ம வாட்சர் தனக்கு கீழே கேப்டன் கார்ட்டரை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது, அதை தடுக்கிறதுக்கு நீ ஒரு அவெஞ்சர்ஸ் டீமை பில்ட் பண்ணுங்கிற மாதிரி கூட ஒரு மல்டிவர்ஸ் டிராவலில் நம்ம கேப்டன் கார்ட்டரை அனுப்பியிருக்கலாம். பிகாஸ் இந்த ஷாட்ல நீங்க பாருங்க, நம்ம கேப்டன் கார்ட்டர் ஏதோ ஒரு காட்டுக்கு நடுவில் சண்டை போடுற மாதிரி இருக்கல. போன ட்ரெயிலரில் நம்ம கேப்டன் அமெரிக்கா தானஸ் கூட சண்டை போடுற மாதிரி ஷாட்டா அமைச்சிருப்பாங்க. ஸோ பாசிபிளி இந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு கேப்டன் கார்ட்டர் ஹெல்ப் பண்ற மாதிரி கூட வந்திருக்கலாம். கேப்டன் கார்ட்டர் தான் அந்த மொத்த சீரிஸோட முக்கிய புள்ளியா இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ 1602ல நம்ம ஹெலாவோட ஒன் ஆஃப் த வேரியன்ட் நீங்க பார்த்துருவீங்களா. அதே மாதிரி நம்ம ஹல்கையுமே செம்ம பயங்கரமா காமிச்சிருக்காங்க. தாடி மிசலா வச்சு ஏதோ ரெட் லைட் நிறைந்த இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆப்வியஸ் அதுக்கு முன்னாடி வந்த ட்ரெயிலர்ல நீங்க ஸ்கார்லெட் விட்ச் இந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் பண்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். மேபி ஸ்கார்லெட் விட்ச் ஒரு மெயின் வில்லியா இறக்கி அவளால இந்த பக்கம் குவீன் எலிசபெத்துக்கு ஆபத்து வருது, அவளை காப்பாற்ற அவங்க சசபல் ஆனாங்கிற மாதிரி கதை போகலாம். நம்ம ஹல்குமே லைக் தண்டர் கிளாப் பண்ற மாதிரி ஏதோ ஒரு வித்தியாசமா பண்றது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எங்கேயுமே. ஆனா நல்லா இருக்கு. ஆல்சோ இந்த இடத்துல நம்ம ரெட்ஸ்கலோட ஒரு வேரியன்ட்டுமே காமிச்சிருக்காங்க. அவர் அயன்மேன் கூட சண்டை போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். மீச தடியில் வச்சு பார்க்கும்போது லைட்டா அயன்மேன் ஃபீல் தான் எனக்கு வருது. பட் அந்த சமயத்தில் ஆப்வியஸா அயன்மேன் டெக்னாலஜிங்கிறது வளர்ந்துருக்காது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு பொறுத்து இந்த சீரிஸ் பார்த்துருவோம். ஸோ ரெட்ஸ்கல் ஆக்சுவலா அயன்மேன் கூட சண்டைக்கு போயிருக்காரு. நல்லா இருக்குங்க. எனக்கு என்ன இந்த 1602 சீரிஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ தோணுது. மார்வல் ஜாம்பிஸ் மாதிரி ஜாம்பிஸ் இங்கே எங்கேயுமே டீஸ் பண்ணல. ஜாம்பிஸ்க்கு தனியாக ஒரு சீரிஸ் பற்றி நான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. பட் ஜாம்பிஸை வச்சு எப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சாங்களோ அதே மாதிரி 1602 பேஸ் பண்ணியும் தனியாக ஒரு சீரிஸ் தான் இன்னும் சூப்பராக இருக்கும்.
அதே மாதிரி நம்ம ஹவர்ட் த டக்கையுமே காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேம்போ மாதிரி கையில் கண்ணை வச்சுட்டு சும்மா எல்லாருமே பிரிச்சு மேய்ச்சிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ 80s படங்களோட நிறைய ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் இருக்குமோன்னு தோணுது. ரேம்போவை எப்படி ஹவர்ட் டக் வச்சு டீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி போன ட்ரெயிலெலாம் நம்ம ஹாப்பி ஹோகனை டை ஹார்ட் அந்த ஸ்டைல் வச்சு டீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பழைய படங்களுக்கான ரெஃபரன்ஸ் அதிகமாக இருக்குமோன்னு தோணுது. இது MCUவா LCUவாடா? அதை தொடர்ந்து இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டரின் ஓடினியை எதிர்த்து நிற்கிறாரு. ப்ரீவியஸ் ட்ரெயிலரில் நம்ம ஓடின் இந்த பக்கம் மேண்டரினையும் அந்த டேலோ மக்களையும் அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருப்பாரு. ஸோ ஓடின் ஹெலா ஒன்றா சேர்ந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 9 ரீஜன்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஓடின் எனக்கு போரே வேணாம்னு சொல்லி ஒதுக்கியிருப்பாரு. பட் இந்த முறை ஹெலா அண்ட் ஓடின் ஒன்றா சேர்ந்து ஆல்மோஸ்ட் எல்லா ரெல்மையுமே கேப்சர் பண்ண பார்க்குறாங்க போல. ஸோ டேலோவும் பாசிபிளி இன்னொரு ரெல்மில் இருக்க ஒரு இடமா இருக்கலாம். அங்கே தான் நம்ம ஹெலா இந்த மாதிரி 10 ரிங்ஸை எடுக்க போகிறதாகவும் சொல்லப்படுது. இது எபிசோட் 7 வாட் இஃப் ஹெலா ஃபவுண்ட் த 10 ரிங்ஸ். அண்ட் இந்த ஷாட்டில் நீங்கள் மேண்டரின் அந்த 10 ரிங்ஸோட பவரை யூஸ் பண்ணி 2 கண்ணுமே இருக்க ஓடினை ஒரே குத்துறாரு. ஓடினுக்கு 2 கண்ணுமே இருக்கு. மேபி இந்த இடத்துல மேண்டரினால் தான் ஓடினுக்கு கண்ணு போச்சுன்னு சொல்ல போறாங்களே என்னமோ. அண்ட் மேண்டரின் கிட்ட இருக்க அந்த 10 ரிங்ஸை நம்ம ஹெலா இந்த இடத்துல எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேலோக்குள்ள இருக்க அந்த டிராகனை பச்சை கலர் கண்களோட நம்ம ஹெலா கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஓடின் அண்ட் ஹெலா தான் ஜெயிக்க போறாங்க. அண்ட் ஜெயிக்கிற அந்த சமயத்தில் பாசிபிளி ஹெலா அந்த 10 ரிங்ஸுமே எடுத்துக்கலாம். இந்த ஷாட்டில் நம்ம ஓடின் ஏதோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ட்ரை பண்ணுறாரு. அவருடைய முழு பவரையுமே யூஸ் பண்ணுறாரு. அது மாதிரி இந்த ஷாட்டில் நம்ம சர்டரை பார்க்குறோம். இந்த சமயத்தில் கண்டிப்பாக தோர் பிறந்திருக்க வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ராக்னராக் ஒரு சைக்கிளாக தானே நடக்கும். அஸ்கார்ட் உருவாகிறதையும் அதை அழிக்கிறதையும் நம்ம செட்டர் வேலையாக வச்சிருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி ப்ரீவியஸாக இருந்த அஸ்கார்டை இந்த பக்கம் செட்டர் அழிச்சிருக்கலாம். அதை அழிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு இந்த பக்கம் நம்ம ஹெலா அவளுடைய 10 ரிங்ஸை கூட யூஸ் பண்ணலாம். ஹெலா வெர்சஸ் சர்டரை நம்ம இதுக்கு முன்னாடி ராக்னராக்லேயே பார்த்துருப்போம். அந்த சமயத்தில் அவளுடைய பவர் இந்த பக்கம் சர்டரை தடுத்து இருக்காது. பட் திஸ் டைம் எனக்கு என்னமோ லைக் ஹெலா அவளுடைய பவர்ஸ் ப்ளஸ் இந்த 10 ரிங்ஸோட மொத்த சக்தியுமே யூஸ் பண்ணி சர்டரை தடுத்துருவா போலங்க. பட் சர்டருமே காமிச்சிருக்காங்க. ஸோ ராக்னராக் சீக்வன்ஸை திரும்ப ப்ளே பண்ண போறாங்க போல. அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட் இதுல ஹேமரை ஆக்சுவலா யாரோ ஒருத்தங்க ஹெலா தடுக்கிற மாதிரியே தடுக்கிறாங்க. கண்டிப்பா அது ஹெலாவோட கை கிடையாது. மேபி ஓடினா இருக்கலாம். அப்படி இல்லைனா பாசிபிலிட்டிஸ் கேப்டன் கார்ட்டராக இருக்கலாம். பேக்ரவுண்டில் வச்சு பார்க்கும்போது அந்த பைஃப்ராஸ்ட் மிஷின் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் ப்ரீவியஸாக சட்டர் அஸ்கார்ட் அழிக்க வந்தார் அப்படின்னு சொன்னால சட்டர் கூட சண்டை கண்டிப்பாக ஹெலா இங்கே வந்தாகணும். அண்ட் ஹெலாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஓடின் இந்த ஹேமரை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஹெலாக்காக தான் அந்த ஹேமரே உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஸ்டோர் பறக்காத சமயத்தில் ஹெலா கிட்ட தான் அந்த ஹேமர் இருக்கணும். அந்த ஹேமரை நம்ம கேப்டன் கார்ட்டரை நோக்கி போட நானே வர்த்திமா அப்படின்னு சொல்லி அசால்ட் அந்த ஹேமரை தடுக்கிற மாதிரி சீக்வன்ஸ் போச்சுன்னா தோர் ராக்னராக்ல நடந்தது அப்படியே நம்ம ஹெலாவுக்கு ரிவர்ஸில் நடக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்ல அந்த சீக்வன்ஸ். மேபி இது ஓடினா கூட இருக்க சான்சஸ் இருக்கு. பாப்போம் யாருன்னு கம்மி போகிறாங்கன்னு. அதை தொடர்ந்து எபிசோட் 8 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஹோரி மக்களை பேஸ் பண்ணி நகருமா ஒரு புது சூப்பர் ஹீரோ இந்த சீரிஸ்க்காகவே புதுசாக உருவாக்கியிருக்காங்க. கஹோரி மக்களை சந்தா கஹோட்டிங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இந்த டெசராக்டோட பவர் கிடைச்சா அவ எப்படி அதை ஹேண்டில் பண்ணி அவ மக்களை காப்பாற்றினா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கதை. ஸோ இதில் அவ ஒரு மிகப்பெரிய ஆர்மியை எதிர்த்து நிற்கிற மாதிரியும் நிறைய ரைனோஸாவை எதிர்த்து தூக்கி போடுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கேன். மேபி இந்த கஹோரி மக்களை அழிக்க வந்தது வக்காண்டான்ஸாக இருப்பாங்களோ. ஏன்னா அவங்க கிட்ட தான் இந்த மாதிரி நிறைய இந்த ரைனோஸ் இருக்கதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ரைனோஸோட படையே வர அந்த சமயத்தில் மேபி கஹோரி வெர்சஸ் வக்காண்டன்ஸ் நடக்கவும் சான்சஸ் அதிகம். பட் செம்ம பவர்ஃபுல்லாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கஹோட்டி கேரக்டர் வந்து காமிக்க போகிறாங்க நம்புறேன். அண்ட் அப்படி இந்த ஒரு கேரக்டர் புதுசாக உருவாக்கப்பட்டாங்கன்னா இவங்க எங்கே போனாங்க? மேபி சீக்ரெட் ஆஃப்ல ஒரு ஸ்பெஷல் கம்மியாக கொடுப்பாங்களோ. பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. யார் இந்த கஹோட்டின்னு சொல்லி பொறுத்தது பார்க்கணும். ஒரு புது சூப்பர் ஹீரோ என்ன மாதிரி எழுதியிருக்காங்க பார்த்துலாம். நம்ம வாட்சர் உடஞ்சு போன அந்த மல்டிவர்ஸ் வந்து பார்த்தா பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அல்ட்ரான் தான் ஷேட்டர் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் வாட்சர் இதை சரி செஞ்சாரா இல்லை லோக்கியோட மெத்தடை ஃபாலோ பண்ணாரா? ஏன்னா லோக்கியோட அந்த வித்தியாசமான மல்டிவர்ஸ் மரத்தை அவர் வந்து அலங்காரம் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் வாட்சரோட முடிவு என்ன மாதிரி இருக்கும், வாட்சர் என்ன மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணாருன்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்க. அதை தொடர்ந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சீன் இதுதான். இந்த இடத்துல நம்ம கார்கு, குரூட் அண்ட் மீக் இவங்க 3 பேருமே ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் பேப்பர் மரத்துல தான் வந்திருக்கும். ஸோ குரூட் மரமாக இருக்க அந்த சமயத்தில் பேப்பருக்கு ஆப்போசிட்டா சிசர் வச்சிருக்காரு. அதே மாதிரி ராக் நம்ம கார்கு, ராக்குக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது பேப்பர். ஸோ பேப்பர் கையில் வச்சிருக்காரு. மீக் கண்டிப்பாக கையில் சிசரை வச்சுதான் ஆகணும், வர வழியே இல்லை. அந்த ராக் பேப்பர் சிசருக்கு சம்மந்தப்பட்டவைகளே ராக் பேப்பர் சிசர் விளையாடிட்டு இருக்காங்க. செம்ம ஃபன்னா இருக்கு அதெல்லாம். இது எந்த எபிசோட்ல எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி அந்த நெபுலா எபிசோடா இருக்க சான்சஸ் அதிகம். ஏன்னா அதான் ஆப்வியஸ் அந்த மாதிரி காஸ்மிக் லெவலில் நடக்கும். அண்ட் நெபுலாவே ஒரு ஷாட்ல இந்த பக்கம் யாண்டோட அந்த ஃபின்ன போடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ட்ரெயிலர்ல யாண்டு கிட்ட இருக்க அந்த ஆரோவை அவங்க கையிலேயே பிடிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு யானோட ஃபின்னை எடுத்து அந்த ஆரோவுமே கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க போல. இப்போதைக்கு நெபுலா வந்து கெட்டவே கிடையாது. நோவா காப்ஸ்ல ஒரு ஆளாக தான் இருக்கா. ஸோ ஜாண்டாரோட போலீஸ் ஆர்மி அவங்க. ஸோ டெக்னிக்கலாக யாண்டு தான் கெட்டவர். ஸோ அவரை தடுக்க, அவரை பிடிக்க தான் இந்த இடத்துல நம்ம நெபுலா வந்திருக்கணும். அண்ட் நெபுலா கிட்ட அந்த புது ஃபின்னுமே கிடைச்சிருக்கு. இதை வச்சு கதை என்ன மாதிரி போக போகுதுன்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்கு அதை பார்க்க. அண்ட் இந்த சீசனோட கடைசி எபிசோட் வாட் இஃப் சார்சரர் சுப்ரீம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இன்டர்வீன்ட். எதுக்குள்ள அவர் இறங்க போறான்னு தெரியல. இப்போ வரைக்குமே நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த கில்மாகரும் அல்ட்ரானும் சண்டை போடாம பாத்துக்கிறது தான் வேலையை வச்சிருப்பாரு. அவரே ஒரு வாட்சரா தான் மாறி இருப்பாரு. பட் இப்போதைக்கு ஃபைனல் ஷாட்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இறங்கி சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் இருக்க அந்த இடத்த பார்த்தா ஏதோ ஒரு கேங்லியஸ்டோட பில்டிங் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இறங்கி இருக்கு போல. அதனால தான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சண்டைக்கு வந்திருக்காரு. அதே மாதிரி ஃபைனல் ஷாட்ல ஏதோ ஒரு போர்ட்டல் வழியா நம்ம தானோஸ் வெளில வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. தானோஸ் கையில இன்ஃபினிட்டி கான்ட்ராக்ட் இருந்தாலும்
அதில் எந்த ஒரு ஸ்டோனுமே இல்லை. நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேட்லையுமே ஆக்சுவலாக அவர் வெளியில் வந்து நம்ம கேப்டனோட அந்த ஷீல்டை பிடிக்கிற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. நான் எடுத்தோடனே இது பாசிபிளி லைக் ஒரு இந்த ஜாம்பி வெர்ஷன் ஆஃப் தானோஸாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு தானோஸ். ஸோ இந்த தானோஸோட ஒரு அல்டிமேட் வேரியன்ட் மேபி லைக் கிங் தானோஸ் சண்டைக்கு வந்திருக்கலாம். மல்டிவர்ஸ் லெவலில் இருக்க எல்லாருமே கொல்ல போறான்னு சொல்லி கிளம்பினாலும் கிளம்புவாரு, சொல்ல முடியாது அந்த பையில பற்றி. ஏன்னா கிங் தானோஸுங்கிற ஒரு கேரக்டருக்கு முன்னாடி போன வருஷமே எங்கேயோ டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்ப்போம். இப்போதைக்கு மல்டிவர்ஸ் லெவலில் ஏகப்பட்ட வித்தியாசமான டைம் லைன்ல இருந்து ஒரு சூப்பர் டீம் பில்ட் ஆக போகுது. அதை என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். செத்தர் பேர் இப்போதைக்கு வாட் இஃப் சீசன் 2க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க தாச்சா மறக்க வைக்கல காம்பட்டு நம்ம ஹல்க் மாதிரியே ஸ்மாஷ் த லைக் பட்டன். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா